சிவாய. ஓம் நம சிவாய. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூவுலகில் பக்தர்களை காத்தருள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அந்த ஆனைமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பல கோடி நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராசக்தி காந்திமதி சமேத நெல்லையப்பருடைய திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அருமையான இந்த ஆணி பெருந்திராவில் சீரோடு சிறப்போடு நிகழ்த்தி வரும் இத்திருக்கோயிலின் இணை ஆணையர் அவர்களுக்கும் செயலலுவர் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் அறங்காவலர் குழுவினருக்கும் அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் கணபதி சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும் அதே போன்று காவல்துறையினர் அருமையான ஒலிபெருக்கியை கொடுத்த அன்பர்கள் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டும் கழித்தும் இன்புற நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர்கள், அதே போன்று இந்த நிகழ்வு இந்த இடத்திலே நிகழ உபயங்கொடுத்த மதுரா கோட் சாலையின் தலைமை பொறியாளர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் வருகை புரிந்திருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். இன்று நம்முடைய சிந்தனை திருமந்திரம். இந்த திருமந்திரம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். இந்த திருமந்திரம் என்ற அற்புதமான நூலை நமக்கு கொடுத்தவர் திருமூல நாயனார். இந்த திருமூல நாயனார் யார்? 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கிறார். திருத்தொண்டர் தொகையை நமக்கு கொடுத்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார், நம்பிரான் திருமூலருக்கும் அடியேன் என்று அவர் பதிவு செய்கிறார். அதுபோல 18 சித்தர்களிலும் ஒருவராக இருக்கிறார். அகசியர், சிவவாக்கியர், திருமூலர், கோரக்கர், போகர், ராமதேவர், தன்வந்திரி, குதம்பை சித்தர், கரூரர், இடைக்காடர், வான்மீகி, பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்களிலே ஒருவராகவும் இருக்கிறார். 10ஆம் திருமுறை என்ற அற்புதமான நூலை தந்தவராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக பெருமை உடையவர்தான் திருமூலர். இந்த திருமூலர் நமக்கு அருளிய அந்த நூல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதாக உள்ளது. எனவே கூறினார்கள், திருமூலநாதரையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே காண் என்று சொன்னார்கள். இவர் கூறிய செய்திகள் சிலவற்றை நாம் சிந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு நெல்லையப்பர் அருளியுள்ளார். அந்த நெல்லையப்பரையும் காந்திமதியை நினைத்து நாம் இவரை பற்றி சிந்திப்போம். திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாய மலையிலே நந்தியம்பெருமானுடைய நேரடி மாணக்கர்கள் 8 பேர். சனகர், சனந்தனர், சனாதரர், சனகுமாரர், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், சிவயோக முனிவர், சுந்தரநாதர் என்று 8 பேர். இதில் தான் இந்த 8வது உள்ள சுந்தரநாதர் தான் திருமூலர். அவர் சொல்லுகிறார், குருவே சிவமென கூறினார் நந்தீன், அந்த நந்தி அருளாலே நாதனா பேறு பெற்றேன் என்று சொல்கிறார். இந்த திருமூலநாதரை சிந்திப்பார்க்கு கருமூலம் இல்லை. மீண்டும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கக்கூடிய ஒரு நிலையானது வராது. அவ்வளவு உயர்வான அற்புதமான நூல் இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல். அவர் அதிலே நமக்கு அருமையாக சொல்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதற்காக? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு.
அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய சாரத்தை எல்லாம் தமிழிலே சொல்வதற்காக என்னை இறைவன் படைத்தார் என்று அற்புதமாக அவர் சொல்லுகிறார். அதுபோல இறைவன் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்கிறோம். அவன் ஒருவன்தான், நாம் தான் பலவாக சொல்கிறோம். திருமூல சொல்கிறார், ஒன்றவன் தானே அவனுடைய இன்னருள் இரண்டு. அவனுடைய இன்னருளால் இயக்கக்கூடிய சக்தியோடு சேர்ந்து இயங்காத சிவனும் இயங்கு சக்தியுமாக சிவசக்தி சுரூபமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறார். அவனே படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலையும் செய்கிறான். 4 வேதங்களுக்குள்ளேயும் அவனே இருக்கிறான். 5 பூதங்களுக்குள்ளாகவும் அவனே இருக்கிறான். அந்த பூதத்தை இயக்கி கொண்டும் இருக்கிறான், பூதத்திற்குள்ளாயும் இருக்கிறான். இதை மாணிக்க வாசகர் சொல்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனேனர். அப்படி வானாகி நின்றார். அந்த நிலையிலே பஞ்சபூதங்களுக்குள்ளே அவன் இருக்கிறான். அண்டத்திலே உள்ளது தான் பிண்டத்திலே இருக்கிறது. அவனே 6 ஆதாரங்களாக இருக்கிறான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களிலும் இருக்கிறான். இதை நம்ம சிவபெருமானுக்கும் 6 ஆதார ஸ்தலங்கள் இருக்கிறது, முருகப்பெருமானுக்கும் 6 ஆதார ஸ்தலம் இருக்கிறது, அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 6 ஆதாரங்களுக்குள்ளே நின்று யார் ஒருவர் இறைவனை உணர்கிறாரோ அவர்கள் 7வது நிலை, அந்த துரியாதீத நிலை, துவாதசாங்க பெருவழி, அங்கே அந்த இறைவனை நாம் உணரலாம். எனவே தான் சிவன் கோயிலில் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய 2 கரங்களையும் தலைக்கு மேலே 1 அடி உயரத்தில் நம்ம தூக்கி வணங்குகிறோம்னா அந்த துவாதசாங்க பெருவழியை நினைவு கூறுகிறோம். அந்த துவாதசாங்க பெருவழியிலே நின்றால் யார் ஒருவர் மனதை உள்முகமாக திருப்புகிறார்களோ அவர்களுக்கு எட்டாத நிலையிலே உள்ள 8 குணங்களை உடைய அந்த பரம்பொருள் அருளை தருவான் என்று ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்கிறார். இந்த நிலையை நம்ம அடையணும். இதைத்தான் சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்கிறது. பதி பசுபாசம் என பகர்3 பதியினை போல் பசுபாசமானாது, பதியினை போய் அணுகா பசுபாசம், பதி அணுகின் பசுபாசம் நில்லாவேனர். நம்ம என்ன செய்கிறோம்? பாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். பதியாகிய இறைவன் தனித்து இருக்கிறான். பசுவாகிய உயிர் கூட்டங்கள் பாசத்தை சார்ந்ததாக உள்ளது. எனவே தான் இறைவன் சின்முத்திரை தாங்கி மோன தட்சிணாமூர்த்தியாக இருந்து நமக்கு கூறுகிறார். இந்த பசு கண்மமானவ மாயை என்ற மலங்களோடு நிற்கிறது. இதை விட்டு எப்போது பதியாகிய இறைவனை சாருமோ அப்பொழுது உயர்வான நிலையை அடையும் என்பதை இறைவனே ஞான தட்சிணாமூர்த்தியாக இருந்து உணர்த்துகிறார். கல்லாலின் புழையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்து பூரணமாய் மறைக்கி அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று சொல்கிறார். எனவே நாம் அந்த இறைவனை அடைய இந்த பாசங்களிலிருந்து நீங்கணும். பாசங்களில் நீங்கி இறைவனை அடைய வேண்டுமானால் அதற்கு கடைபிடிக்க வேண்டியவை என்ன? அதை ஒரு பட்டியல் லிஸ்டே கொடுக்கிறார். அட்டாங்க யோகம். இந்த அட்டாங்க யோகம் என்பது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி
என்று சொல்லக்கூடிய 8 அங்கங்கள், 8 நிலைகள். இதில் இயமம் என்பது என்ன? நம்மிடம் உள்ள தீயதவைகளையெல்லாம் நீக்குது. அதனால் உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுதல். அப்படி நாம் விட வேண்டும். என்னெல்லாம் நம்ம இருக்கிறோம்? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்னு 6 தீய குணங்கள் இருக்கிறது. அதை நம்ம முதல்ல நீக்கணும். அதை இயமம்னா. அடுத்து நியமம். நியமம்னா என்னன்னா நியதி. இறைவனை வழிபட, இந்த உலகிலே வாழ நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பெரியோர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் சித்த புருஷர்களும் வழிவகுத்து கொடுத்தார்களே, அதுதான் நியமம். அந்த நியமப்படி வாழணும். நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ செய்யது என்ன நியாயமா அப்படின்னு கேட்காங்கன்னா, நியாயம் இல்லாத ஒரு செயலை செய்கிறோன்னு பொருள். அப்போ நியாயமான செயலை செய்யணும். அதைத்தான் நியமம் என்று சொன்னார். அப்படி இயமம், நியமம். மூணாவதாக ஆசனம். ஆசனம்னா இருக்க. இறைவனை வழிபாடு செய்யணும்னா இருக்கணும். ஏதோ ஒரு ஆசனம், சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், இப்படி ஆசனங்கள் நிறைய இருக்கு. ஆசனங்கள் தான் அது. நம்ம சிலரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, நான் யோகாவுக்கு போகிறேன்பாங்க. யோகாவுக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்க? ஆசனங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அது யோகா இல்லை. அது என்னன்னா யோக ஆசனங்கள். யோகாவை கற்க அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆசனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். யோகானா என்ன? இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல், அதுதான் யோகா. இப்போ இது இருக்கை. இந்த இருக்கையில் ஆசனம் செய்து பழகினாத்தான் நம்மளால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண முடியும். இல்லைன்னா முட்டு வலி, முதுகு வலி, ஒவ்வொரு வலியாக வந்து அந்த ஆசனம்தான் நம்ம என்ன செய்வோம்? பண்ணுவோம். இறைநிலை தியானம் பண்ண மாட்டோம். அதனால் இருக்கை ஆசனங்கள். இந்த ஆசனம் செய்ய செய்ய நம்முடைய கால், கை, முதுகு எல்லாம் நம்ம சொல்லதை கேட்கும். அதனால் ஆசனம்னாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் கொடுத்தார்கள் பிராணாயாம், மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக வெளியிலே அலைபாய்ந்து தீர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த செய்ய வேண்டியது பயிற்சி பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இந்த பிராணாயாமத்தை 2 முறையாக செய்கிறார்கள். ஒன்று, இடது மூக்கு வழியாக காற்றை எடுத்து அதை நாம் அரை நிமிடம் எடுத்தால் 1 நிமிட நேரம் அந்த மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விடுது. இன்னும் சில அதே போன்று எடுத்து இதே போல் புருவ மத்தியில் கும்பகம் பண்ணி அதன் பிறகு கீழே இறக்கிறார். இப்படி 2 நிலைகளிலே செய்து அந்த காற்றை ஒழுங்குபடுத்துதல் பிராணாயாமம். அடுத்து பிரத்யாகாரம். இப்படி பிராணாயாமத்தின் மூலமாக மனதை உள்முகமாக திருப்பி அந்த பிராணாயாமத்தின் மூலம் மனதையும் நம்முடைய அறிவையும் ஒரு சேர சேர்த்தல். அப்படிப்பட்ட நிலையில் தாரணா, இந்த மனதை இறைவனோடு நிலை நிறுத்தல் தாரணா. இப்படி நிலை நிறுத்தி அதை உள்முகமாக நாம் இருந்து தியானத்தின் மூலமாக மூலாதாரத்திலே குண்டலினி சக்தியாக ஒடுங்கி இருக்கும் அந்த சக்தியை ஆதாரங்கள் வழியாக எழுப்பி ஆக்ஞாயில் நிலைநிறுத்தி நம்முடைய உயிரை, நம்முடைய ஆன்மாவை நாம் உணருதல் தியானம். அப்படி நம்ம உணரணும். நம்ம எல்லாம் வெளியில் உள்ளவங்களை இவங்க யாரு, அவ யாரு, இவங்க எங்கே வந்தாங்கன்னு அடுத்தவங்களை பற்றி நம்ம தெரியணும்னு நினைக்க அளவுக்கு நம்மளை பற்றி நம்ம நினைப்பதில்லை. நம்ம யார், இதுக்கு முன்னால் எங்கே இருந்தோம், இந்த உயிர் உடலை விட்டு சென்று விட்டால் நாம் எங்கே செல்வோம், இந்த உயிரின் நிலை என்ன, இதையெல்லாம் இந்த ஆன்மாவை உணர தியானம். நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார்.
இப்படி தியானத்தின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக உள்ளே அடக்கி மனதை ஒடுக்கி நம்முடைய மனதை, நம்முடைய ஆன்மாவை நாம் உணர்ந்து இறைவனோடு சேர் இந்த ஜீவாத்மாவை மெதுவாக 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 அந்த பரமாத்மாவோடு இணைக்கணும். அது தியானத்தின் மூலமாக இருந்தால் அந்த டென்ஷன், ப்ரெஷரு இதெல்லாம் வராது. அமைதியான ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம். அடுத்த நிலை சமாதி. சமம் ப்ளஸ் ஆதி சமாதி. ஆதிக்கு சமமான நிலை, அதை சமாதினாங்க. இப்படி ஒவ்வொரு நிலைகளை நமக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம யார் செய்ய முடியும்? இந்த உயிர் உடலிலே இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். அதனால் திருமூலர் சொல்கிறார், இதையெல்லாம் செய்ய நமக்கு ஆதாரமாக இருப்பது எது? அதுதான் இந்த உடல். எனவே உடலை பேணு அப்படின்னு சொன்னாங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யாமிருந்து ஓம்புகின்றேனேன். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? நம்முடைய அப்பர் பெருமான் சொல்கிறார், நெல்லையப்ப அங்கே இருப்பாரா? இந்த தூணில் இருப்பாரா? எங்கே இருப்பார்? தீபத்தில் இருப்பாரா? தூபத்தில் இருப்பாரா? தேடுனேன். அப்புறம் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தேன். அவர் எங்கேயும் இல்லை, என் மனதுக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். தேடினேன், தேடி காணவனா இறைவனை என்னுள்ளே தேடினேன், தேடி கண்டு கொண்டேன். அதனால் முதல்ல இந்த உடம்பு காற்றடைச்ச பை தானே, இதனால் அழிந்து போகக்கூடியது தானே, இதையே நம்ம பேணணும் அப்படின்னு நினைத்தேன். ஆனால் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டு இருப்பதால் இந்த உடம்பை பேண வேண்டும் என்று நினைத்தேன். உடம்பை பேணவில்லை என்றால் உடம்பை விட்டு உயிர் சென்றுவிடும். உயிர் சென்று விட்டால் நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியாது. எனவே சொல்கிறார், உடம்பார் அழியன் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்த்துடலாம், ஏதாவது இருக்கலாம் அடித்து உள்ளே போட்டு உடம்பை வளர்த்துடலாம். உயிரை வளர்த்தல் அப்படின்னா என்ன? இந்த ஆன்மாவை இந்த உடலுக்குள்ளே நீண்ட நாள் தக்க வைத்தல். அப்போ அப்படி தக்க வைக்க வேண்டுமானால் உடம்பை பார்க்கணும். உடம்பை பார்க்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உணவு. அந்த உணவை கட்டுப்பாடோடு உண்ணணும். கண்ட கண்ட நேரத்துலலாம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு டீயை குடிக்கட்டா, வடையை சாப்பிடட்டா, காப்பியை குடிக்கட்டான்னு இருந்தால் உடம்பு நல்லபடியாக இருக்காது. நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போய் இருக்கணும். அப்போ உணவே மருந்துன்னு இருக்கணுமா, மருந்தே உணவுன்னு இருக்கணுமா? இதை நம்ம தான் என்ன செய்யணும்? தீர்மானம் செய்யணும். அப்போ முதல்ல உணவில் கட்டுப்பாடு வேணும். அப்படின்னா என்ன கட்டுப்பாடு? 2 இட்லி தான் சாப்பிடணுமா அப்படின்னா அதற்கு மகரிஷி அருமையாக சொல்கிறார். கல் உடைக்கவன் ஒருத்தர் இருக்கார், கொத்தனார் ஒருத்தர் இருக்கார், அவ்வளோ வேலை பார்க்குறார். அவருக்கு 2 இட்லி போதுமா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் ஒன்றும் செய்யாமல் வெட்டியாக உட்காந்துருக்கா, அவங்களுக்கு 2 இட்லி போதும். சிலர் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு போதும். அப்போ எது அளவு? நம்ம எங்கேயாவது சாப்பிட போனோன்னா வைக்கட்டா ஒரு இட்லி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றே ஒன்று வைங்கன்னு கேட்குறோமே, அந்த ஒன்றை விட்டுறணும்னு. அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த இடத்த ஒரு இட்லி பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அதை கேப்பாக விட்டுறணும். அது வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் காற்று. அப்போ அரை வயிறு சாப்பிடணும், வயிறு தண்ணி குடிக்கணும், வயிறு வெற்றிடமாக விடணும். அப்பந்தான் அந்த ஜீரணம் நல்லபடியாக நடக்கும். அந்த ஜீரணத்தின் மூலமாக
அந்த ஆற்றல் நமக்கு உடல் ஆற்றலாக கிடைக்கும். அதனால் ஓசையில் கிடச்சின்னு முட்டி வருந்து தொண்டையில் குழியில் நிற்கிறது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. யார் கொடுத்தா என்ன, அது ஃப்ரீயாக கிடைச்சாலும் நான் நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். மிக்சியில் அரைக்கிறோமே, மிக்சி முட்டை தேங்காவை போட்டால் அது சுத்தமா? ஒரு மிக்சியே அவ்வளோ கண்ணம் போட்டால் சுத்த மாட்டேங்க. அதுக்கே கொஞ்சம் இடைவெளி விட்டு தண்ணி ஊற்றினாதான் அரைக்குதுன்னா, நம்ம உள்ள மிஷியை ஒருத்த உட்காந்து அரைக்கிறானே, அவனுக்கு வேண்டியதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? அதைத்தான் அவர் முதல்ல உணவு, அப்புறம் சாப்பிட்டது ஜீரணித்த பிறகு அடுத்த உணவு சாப்பிடும். நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா மணி 10 ஆகிட்டு சாப்பிட்டாச்சு, 1 மணி ஆகுதுல சாப்பிடாண்டாமா, சாயங்காலம் ஆயாச்சுல டீ குடிக்காண்டாமா, நைட்டு ஆயாச்சுல சாப்பிட வேண்டாமான்னா பசிக்குதா? அதன் பிறகு சாப்பிடு. அப்போ அற்றார் அறிவறிந்து உண், சாப்பிட்டது ஜீரணமான பிறகு உண்ணுன்னாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பை பார்க்கணும். 2வது, இந்த உடம்புக்கு வேலை கொடுக்கணும். நம்ம எல்லா வேலையும் இப்போ ஒன்றுமே கொடுக்கறது இல்லை. நிறைய கடைகளில் போய் நேராக போய் பார்சல் சாப்பாடு வாங்கி ஒரு லெமன் சாதம் தான், தயிர் சாதம் தான்னு வாங்கி முண்டுறது. அதனால் உடம்புல என்ன செய்யலை, உடம்புக்கு வேலை இல்லை. அம்மினா என்ன, ஆட்டோல்னா என்ன, உரல்னா என்ன மறந்து போச்சு. அப்போ இந்த உடல் வேலை செய்யலை. அப்போ வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யலைன்னா நடக்கணும், இந்த ஆசனங்கள் யோகங்களை செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த மிக்சி கிரைண்டர்லாம் நல்லாயிருக்கும், நம்ம சீக்கிரமே போயிடுவோம். ஆனால் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உறக்கம். எவ்வளவு நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். அப்போ உடல் உழைப்பு, உணவு, தூக்கம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், அளவோடு வைத்து கொண்டால் வாழ்நாளில் நல்லபடியாக வாழலாம். ஏன்னா உயிரினுடைய அளவை திருமூலர் சொல்கிறார். எவ்வளவு இருக்குது தெரியுமா உயிர்? நம்ம இத்தனோண்டு பரம அணுவாக இருக்கக்கூடிய அந்த உயிரை உள்ளே வச்சுக்கிட்டு, நான் யாரும் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு ஒரு பக்கம்தான் உனக்கு தெரியும், என் மறுபக்கம் என்னன்னு தெரியுமா, என் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கமே, நம்ம உயிரினுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்கிறார். மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001. ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்து 1,00,000 கூறு போட்டால் அந்த கூறு எவ்வளவு இருக்குமோ அதுதான் நம்முடைய உயிரினுடைய அளவு. இந்த உயிர் இவ்வளோதான் இருக்குது, அது எவ்வளோ நேரம் ஆகும் வெளியே போவ? அப்போ அந்த உயிரை தக்க வைத்தல். எப்படி தக்க வைக்கலாம்? பிராணாயாமத்தின் மூலமாக மனதை அமைதியாக வைத்தால் தக்க வைக்கலாம். அல்லது யார்த்தையாவது சண்டை போட்டால் பாருங்கள், ப்ரெஷர் தலைக்கு ஏறிடும். அப்போ இந்த நோய்கள் வராது காத்து மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய உணவை கட்டுப்பாடோடு வைத்து எல்லாரிடமும் அன்பு செலுத்தி இதுபோல் இந்த உடம்பை பார்க்கணும். எதற்காக? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. காளாமணி விளக்காகிய அந்த இறைவன் உள்ளமாகிய அந்த இடத்திலே இருக்கிறான். எனவே அவனை வழிபாடு செய்ய நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறார். இறைவனை அடைவதற்கான வழி என்ன? மனம் போன போக்கில் நம்ம போகக்கூடாது. அறிவு நல்லதை சொல்லும், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அறிவின் வழி நம்ம நடக்கணும். பார்ப்பா நகத்தே பார்ப்பசு 5 மேடி வெறித்தே தெரிவன மேய்ப்பாறு முண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமேனர். அப்போ பார்ப்பான் என்றால்
இந்த உடம்பில் இருந்து பார்த்து கொண்டிருக்க அந்த இறைவனுடைய அறிவு, அந்த அறிவு நமக்கு நல்லதை சொல்லும். எப்படி சொல்லும்? இப்போ ஒரு யோகாவுக்கு போன உடனே மாஸ்டர் சொல்லுவார், பிரபஞ்ச சக்தி நேரத்தில் நீ எழும்பி உட்காந்து தியானம் பண்ணு, அப்போந்தான் தியானம் சித்திக்கும்பர். அப்படியா? எப்போ சார் எழும்பணும்? 4:30 இருந்து 6 மணிக்குள்ளே எழும்புங்கோன்னு சொல்லி விடுவார். நம்மளும் என்ன செய்வோம், இங்கே வந்து 4 மணிக்கு எழும்புனா 4:30க்கு யோகா செய்யலாம் அப்படின்னு 4 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய அறிவு இருக்குது பாருங்க, அறிவு அது 3:45க்கே எழுப்பி விட்டுரும். 3:45 ஆயிட்டு அலாட்டாக இருந்துக்கோன்னு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், 3:45 தானே ஆச்சு, இப்போமே எழும்பவா அப்படின்னு படுத்துருப்போம். கொஞ்சம் கழிஞ்ச உடனே அலாரம் அடிக்கும், இப்போமே எழும்பவா. அலாரம் அடித்து என்ன செய்யலை, எழும்பலை. கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழியட்டும் அப்படின்னு படுப்போம். படுத்த உடனே எழும்பி பார்த்தா மணி 6 ஆயிடும். பிரபஞ்ச நேரம் போயிட்டு எல்லாம் போயிட்டு நம்முடைய வீட்டில் வேலைக்கே நேரம் சரியா போய். அப்போ அறிவு நல்லதான் சொல்லு. அலாரத்தை விட மைன்யூட்டாக வேலை செய்யக்கூடியது எதுன்னா நம்முடைய அறிவு. அந்த அறிவு சொல்லதை கேட்கணும். ஆனால் இந்த புலன்கள் நம்மளை என்ன செய்யுது, கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போகுது. இப்போ நமக்கு ஒரு நோயா, இப்போ சர்க்கரை வியாதி எல்லாருக்கும் இருக்குது, மெஜாரிட்டி 80% இருக்குது. அப்போ இந்த பாயசம்லாம் குடிக்காத, இனிப்பை சாப்பிடாதன்னா நம்ம அதை கட்டுப்பாடோடு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்தோம், ஒரு நாள் தானே குடித்தா என்ன, மாத்திரை 2 போட்டுக்கலாம். அப்போ அறிவு குடிக்காதேன்னு சொல்லுது, மனம் குடின்னு சொல்லுது. அப்போ அறிவு சொல்லதை கேட்காம புலன்கள் எப்போதும் நம்மை கீழ்நோக்கி இழுத்து செல். அதை சொல்லுவதை கேட்டால் நம்ம நல்லபடியாக இருக்க முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5 மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே தெரிவன. அது எங்கே போகுது, கண்ணு ஒரு பக்கம் போகுது. இந்த கண்ணு எப்படிப்பட்டதுன்னா, நம்ம இருக்க இடத்துல தான் இருப்போம், அது அங்கே என்ன நடக்கும் பார்த்து வந்து நமக்கு சொல்லும். நேராக ரோட்டில் போயிட்டுருப்போமா, ஜவுளி கடையில் வித்தியாசமாக தொங்க விட்டுருப்பாங்க. பீரோவை திறந்தா தலைக்கு மேலே துணி விழுது, இவ்வளோ துணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கண்ணு அந்த சேலை கலர் ஒன்றை இல்லைல்ல, போய் வாங்கு, அதெல்லாம் போய் வாங்கு. அந்த புலை நம்மளை அப்படி இழுத்துட்டு போகுது. வீட்டில் மாம்பழம்லாம் இருக்கும், மாம்பழ மனம் மூக்கு இழுத்து சொல்லும், அதை கொஞ்சம் வாங்கினா என்னன்னு ஒன்று வாங்கும். இப்படியே இந்த புலன்கள் எல்லாம் நம்மளை கீழே நோக்கியே செல்லும். ஆனால் அந்த அறிவு நம்மளை மேல் நோக்கி சொல்லும். அந்த அறிவு சொல்லதை கேட்கணும்னு. புலன்கள் சொல்லுவதை கேட்காமல் அறிவு சொல்வது போல நீ வாழ்ந்தா நல்லபடியாக வாழலாம் அப்படி திருமூல சொல்கிறார். பார்ப்பா நகத்தே பார்ப்பசு 5 மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே தெரிவனே, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமேன்னு. அப்படிப்பட்ட நிலையில் அறிவு சொல்வதை கேட்டு அடுத்து நடக்கும். அடுத்ததா தொண்டு செய்த படமாட கோயில் பகைவர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பகைவர்க்கது ஆமேன்னு. அப்போ நடமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நம்ம ஒன்று செய்தால் அது ஆண்டவனை போய் சேரும். ஆண்டவனுக்கு செய்வது அடியாரை வந்து சேராது. நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த பாடலுக்கு விளக்கம் எழுதியுள்ளார்கள். முன்னாலெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ நம்ம செல்ஃபோனை வச்சு ஹலோ நான் இங்கு சுகமே நீ அங்கு சுகமா அப்படின்னு நம்ம கேட்டுருதோம். முன்னாடி அப்படியா ஒரு லெட்ரு வரும் வீட்டில் இருந்து, அந்த அப்பாவோட லெட்ரு கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் வந்துன்னா 10 தடவை எடுத்து படிப்போம், எங்கள் அப்பா லெட்ரு எங்கள் அப்பா லெட்ரு. அப்போ அந்த அளவில் அந்த கடிதம் இருந்துச்சு. அந்த லெட்டரை கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் உள்ள பெட்டியில் போட்டால் இங்கே இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் சீல் வைத்து அது எங்கே போகணுமோ அங்கே போய். அதுபோல் நீங்கள் அடியார்களுக்கு ஒன்று கொடுத்தா அது ஆண்டவனை போய் சேரும். ஆனால் ஆண்டவனுக்கே கொடுப்பது அடியாரை வந்து சேராதுன்னு. இப்போ நம்ம நெல்லையப்பருக்கு
ஒரு 1/2 லிட்டரு பால் வாங்கிட்டு வரோம். வழியில் ஒரு பச்சை குழந்தை பாலுக்காக அழுது, இந்த பாலை பூரா கொண்டு போய் நான் நெல்லையப்பனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோன்னா, நெல்லையப்பர் பாப்பார், வழியில் ஒரு பச்சை பிள்ளை கதறி கதறி அழுது, அது கொஞ்சம் போல கொடுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு தான் அவர் நினைப்பாரே தவிர, ஏன் அதை கொடுத்த அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்தோம், கொஞ்சம் கொடுத்தோன்னா அந்த தாய் அந்த பாலை வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுப்பா. அந்த கதறி கதறி அழுத அந்த குழந்தை பசி ஆறி தாயை பார்த்து சிரிக்கும். குழந்தை சிரிக்கதை பார்த்த தாய் நம்ம பார்த்து சிரிப்பா. குழந்தையும் தாயும் சிரிக்கதை பார்த்த நம்ம காந்திமதி அம்மா நினைப்பா, இந்த உலகத்தையே படைத்தவா அவா, நான் படைத்த உயிருக்கு நீ உணவு கொடுத்தாயே, உனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நம்ம காந்திமதி நெல்லையப்பருடைய வாழ்த்து தான் நமக்கு கிடைக்குமே தவிர, அவர்கள் ஒரு பொழுதும் ஏன் கொடுத்தா என்று கேட்க மாட்டார்கள். அதனால தான் சொன்னாங்க, ஒருத்தன் திருச்செந்தூர் முருகனுக்கு 1 கொலை பழத்தை கொண்டு போனவன் 2 பழத்தை எடுத்து வழியில் பசியால் அழுதவருக்கு கொடுக்கிறார். குழந்தை கையில் 2 பழத்தை கொடுத்தார். 4 பழம் குறைந்தது. நேராக கோயிலே கொண்டு கொடுத்து கணக்கை ஒப்படைத்தார். இரவிலே செல்வந்தர் நினைத்தார், இந்த பழத்தை பூரா கொண்டு கொடுத்தாரு, முருகா நீ இந்த பழத்தை ஏற்றுக்கொண்டாயானார். முருகப்பெருமான் சொன்னார், நீ கொடுத்த 4 பழத்தை நான் பெற்றுக்கொண்டேனர். என்னடா சீப்பாக தார்த்தாரா பழம் கொடுத்தா 4 பழத்தை கொடுத்தேன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு, கூப்பிடுடா அவனேனர். கூப்பிட்டு கேட்டா, ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் பசியால் அழுதாங்க, அவளுக்கு கொடுக்குற மாதிரி கனிஞ்சதான் 4 பழம் இருந்தையா, நான் அதை கொடுத்தேன், முருகன் இப்படி காட்டி கொடுப்பார்னு எனக்கு தெரியலையே அப்படின்னார். உடனே அந்த செல்வந்தர் என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய காலில் விழுந்து வணங்கி, டேய் நீ கொடுத்த பழத்தை தாண்டா முருகன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரே தவிர இந்த பழங்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்லவில்லை என்று கூறுகிறார். என்றால் அடியார்க்கு கொடுப்பது ஆண்டவனை கொண்டு சேரும். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், இந்த மண்ணிலே பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார்க்கு அமுது செய்துவிட்டல். அவருடைய இந்த விழா நடக்கிறதே ஆணி பெருவிழா, அதை கண்டு களித்தல். அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த இறைவனோடு இருப்பது, அவனுடைய சப்பரங்கள் போகும்போது பின்னால் தேவார திருமுறைகள் பாடி செல்வது, திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல், இதெல்லாம் தான் மண்ணில் பிறந்தாருடைய பெரும் பயன். அதுபோல் அடியார்களுக்கு உணவு அளித்தல். இந்த அடியார்களுக்கு உணவு அளித்தலை சாதாரண ஒரு மனிதர்களுக்கு உணவு அளித்தால் அது என்ன செய்கிறது, அன்னதானம்னு வரும். ஆனால் சிவன் அடியார்களுக்கு அவர்களை சிவமாகவே பாவித்து, நம்ம திருவாசக முற்றோதல் முடிந்த பிறகு செய்கிறோமே, அடியார்களாக பாவித்து அவர்கள் தலையிலே மலர் வைத்து தூப தீபம் காட்டி காலில் விழுந்து வணங்கி உணவு அருந்துங்கள் என்று வேண்டுகிறோமே, அதுதான் மாகேஸ்வர பூஜை. அந்த மாகேஸ்வர பூஜை என்பது நாம் அளித்தால் ஒரு 2-3 பேர் புதுசாக இருந்தால் அதில் ஒருவர் நெல்லையப்பராக கூட இருக்கலாம். அதனால் நம்ம பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பூஜை மாகேஸ்வர பூஜை. அவன் மகேஸ்வரன், மகேஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய பூஜை மாகேஸ்வர பூஜை. அப்போ இறைவனை விட அவருடைய அடியார்களுக்கு துணை எழுத்து போட்டிருக்காங்க. அப்போ உயர்வு எவ்வளோ! ஏன் இறைவன் எங்கே இருக்கிறார்? அடியார் உள்ளத்திலே இருக்கிறார். நம்ம கூட பாடுறோமே, உடையாள் வந்த நடுவிருக்கும் உடையார் நடுவள் நீ இருத்தி அடியார் நடுவள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அருளை பெற்றனர். அடியார் கூட்டம் அதில் போய் ஏன் இருக்கணும்? அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்களோ அந்த நிலையை நாமும் அடைந்துடலாம்னர். திருவாசகம் பாட தெரியுதா தெரியலையா?
தேவாரம் பாட தெரியுதா தெரியலையா? அடியார் நடுவில் இருந்தால் அவர்கள் செல்ல இடத்திற்கு நாமும் செல்லலாம். ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு மாட்டு கொட்டகை வைத்திருந்தார். அதில் 40-50 மாடு இருந்து ஒரு மாட்டுக்கு 2 கண்ணும் தெரியாது. தனியாக அவுத்து விட்டால் அதுக்கு போக தெரியாது. காலையில் இந்த மாட்டோடு விட்டுருவார். இந்த மாடை தடம் பிடிச்சி அந்த மாடு போகும், புல் மேயும், குளிக்கும், கொட்டகை வந்து அடைஞ்சிரும். தனியாக போனால் போக தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த மாடுகளோடு போனனால அது போய் எப்படி குளித்து மேய்ஞ்சி வந்தோ அதுபோல் என்ன செய்யலாம், இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய இடத்துல உயர்வான ஒரு நிலையை நம்ம அடையலாம். அவர்களெல்லாம் எங்கே செல்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் செல்லலாம்னார். ஏன் இந்த பசுவினுடைய இடம் அவ்வளவு உயர்வாக பேசப்படுகிறது. அதுபோல் நாமும் எனக்கு கண்ணு தெரியாத மாடு போனமால தேவாரம் திருவாசகம் தெரியலை, சிவ வழிபாடு எப்படி செய்யணும் தெரியலை, ஆனால் அடியார் கூட்டத்தோடு இருந்தால் அவர்கள் செல்லும் இடத்தை நாம் அடையலாம் என்று கூறினார். அடுத்ததாக சொல்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார்? பக்தியினுடைய முதிர்ச்சி அன்பு. அன்பு எங்கே உள்ளதோ அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாரும் அறியலர். அன்பே சிவமாவதை அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேனர். அவர் பாடலை எழுதுறது மட்டும் இல்லை, வாழ்ந்தும் காட்டுகிறார். இப்படி கையிலே இருந்தவர் பொதிகையில் இருக்கக்கூடிய நம்ம இடத்துக்கு வந்து அகஸ்திய மாமுனிவரை காண வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது திருவாவடுதுறைக்கு செல்கிறார். திருவாவடுதுறையில் மாசிலாமணீஸ்வரரை பார்க்கிறார். அவருடைய செயலை பார்த்து சந்தோஷப்பட்டு இங்கே கொஞ்ச நாள் தங்கலாமா என்று அவர் நினைக்கிறார். அந்த நேரத்திலே நான் வந்த செயல் நடைபெற வேண்டுமே என்று செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சாத்தனூருங்கிற ஒரு இடத்துல பசுமாடுகள் நின்று அழுது கொண்டு இருந்தது. பார்த்தார், இந்த மாடுகள் எல்லாம் ஏன் அழுகிறது என்று அங்கே சென்று விலக்கி பார்க்கிறார். அந்த மாடை மேய்த்தவன் அங்கே இறந்து கிடக்கிறான். அவன் இறந்து கிடக்கிறான். அதனால் வீட்டிற்கு செல்ல முடியாமல் இந்த பசுக்கள் அழுகிறது என்று நினைத்தார். உடனே அந்த மூலனுடைய உடலுக்குள்ளாக தாம் கற்ற அஷ்டமா சித்திகளில் ஒன்றாகிய கூடு விட்டு கூடு பாய்தல், அதன் வழியாக அவர் உடம்புக்குள்ளே செலுத்துகிறார். மூலன் உடம்பு அது தன்னுடைய உடலை மறைத்து வைத்தார். மூலன் உடம்பிலே இருந்து எழும்பினார். பசுக்கள் சந்தோஷப்பட்டன. நம்ம எஜமான் எழும்பிட்டார் நினச்சிது. இவர் நைஸாக ஓட்டினார். கரெக்டாக அது வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ நினைத்தார், அதே பசுக்களை அந்தந்த கொட்டகையில் அடைத்து விட்டோம், நம்முடைய வேலை முடிஞ்சது, நம்ம உடலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வாராங்க. இவ்வளவு நேரம் ஆயிட்டு போன மனுஷனை காணலையே அப்படின்னு மனைவி தேடி வராங்க. இவர் ஒரு மாதிரி பித்தன் மாதிரி இருக்கிறார். ஏன் உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே போனீங்கன்னு. அப்போ அவர் தொட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்க வரும்போது, பெண்ணே தொடாது, நான் உன்னுடைய கணவன் அல்ல, நான் ஒரு முனிவர், ஒரு சிவ யோகி, நான் அந்த மூலனுடைய உடலுக்குள்ளாக நான் சென்றேன்னு சொன்னாலும் அவன் நம்பலை. ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க, மன்னன்ட சொல்கிறாங்க. மன்னெல்லாம் பார்க்குறார், இவர் யோக நிஷ்டையில் இருக்கிறார். ஆமாம்மா, அவர் சொல்வது உண்மை, அவர் யோக நிலையில் இருக்கிறார், இவர் உன் கணவன் அல்ல, நம்பு அப்படின்னு அவரை நம்ப வைக்கிறார். அவர் எழும்புகிறார், கேட்டார், எல்லா செய்தியும் சொன்னார். அதன் பிறகு சொன்னார், என் உடம்புக்குள்ளே நான் போகணுன்னு போய் பார்த்தேன், நெல்லையப்பர் சித்தம் அந்த உடம்பை காணோம், அதனால் மூலன் உடம்பில் நான் போனேன்னாரு. அன்று முதல் சுந்தரநாதர் மூலன் என்ற பெயரோடு இருக்கிறார். அப்படிப்பட்டவர் அவர். அந்த பசுவுக்காகவே அன்பு செலுத்தினால் அவர் சொல்கிறார், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேனர். அப்போ நம்ம இறைநிலை அடைய ஆசனங்கள் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும், மனதை ஒருமுகப்படுத்தணும்,
தொண்டு செய்யணும், அடியார் பெருமக்களுக்கு கொடுக்கணும், மனம் சொல்வது கேட்காமல் அறிவு சொல்வது போல நடக்கணும். அதன் பிறகு சிவ சின்னங்களை அணிதல்னர். சிவ சின்னங்களை அணிதல்ல அருமையாக சொல்கிறார். விபூதி உத்ராட்சம் தரித்தல், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதியேனர். சிவகதி கிடைக்க வேண்டுமா? கங்காளன் பூசுகிறாரே விபூதி, அதை பூசிக்கொள். அதனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்க திரு ஆலவாயான் திருநீரே. அந்த திருநீரு மந்திரமாக கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றுனர். நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் ஞானசம்பந்தரை வர வைக்க ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து அந்த அடுப்பு சாம்பலை எடுத்து அதை விபூதியாக கொண்டு மன்னனுடைய உடம்பிலே போட மன்னனுடைய வெப்பு நோய் போனது மட்டுமல்ல, அவருடைய கூணும் நிமிந்து அவர் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயரை வாங்கினார். அந்த பெயரோட தான் பாண்டிய நாட்டில் நம்ம இன்னைக்கு இந்த கலையரங்கத்துக்கு நின்ற சீர் நெடுமாறன் கலையரங்கம்னு வச்சு இங்கே அமர்ந்து அவருடைய பெருமையை பேசுகிறோம் என்றால் விபூதியினால் கிடைத்த மகத்துவம் அல்லவா நிலையாமையை உணர்த்துகிறது. கண்மம் ஆணவம் மாயை என்ற 3 மலங்களை நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து பூச வேண்டும் என்று கூறினார்கள். அதுபோல் வாங்கும்போதும் சிவநாம சொல்லி கொடுக்கணும், சிவநாம சொல்லி வாங்கணும். ரிஷப முத்திரையின் மூலமாக விபூதியை யாருக்காவது கொடுக்கணும். கொடுத்த விபூதியை எங்கே பேப்பர் இருக்கா, கோயிலில் தூணு சும்மா இருக்கா, தட்டிட்டு போனோமா அப்படின்னு தட்டுவதற்காக அல்ல. வாங்கும்போது கையில் வாங்கி மீதியை மடக்கி நம்ம பத்திரமா வைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் கூட அங்கே பேப்பரை காட்டுறாங்க. அப்படி வாங்குவதெல்லாம் நல்ல ஒரு செயல் அல்ல. அந்த விபூதியை மதித்து நாம் வாங்க வேண்டும். எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்க வேண்டும் என்ற நியதி உள்ளது. அதை நம்ம பூசினா கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று நீரு அணிவார்க்கு மேவ வாராதே வினையினர். அப்போ வினையின் காரணமாக பிறந்து இறக்கிறோம். இந்த வினையிலிருந்து நீங்கணும்னா உயர்வான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த உத்ராட்சம் அடிவது, அதுபோல திருநீர் பூசுவது. அந்த நீரை கண்டால் இந்த இருக்கக்கூடிய பேய் பிசாசுகள் கூட அண்டாது. நம்ம எங்கேயும் தைரியமாக எப்போனாலும் போகலாம். அந்த அளவில் உயர்வானதாக இருக்கக்கூடியது விபூதியினுடைய மகிமை. அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், இறைவனுடைய நாமங்களை சொல்லு. அந்த நாமாவை நீ மறந்தாலும் உன்னுடைய நாக்கு சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனால் சொல்லுகிறார்கள், சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானேனர். சிவகதி கிடைக்க வேண்டுமா? இறைவனுடைய நாமத்தை சொல். காலையில் 108 முறை, சாயங்காலம் 108 முறை சொல்லு, அல்லது படுக்கும்போது ஒரு 108 முறை சொல்லுன்னாங்க. எதற்காக? 108 108 216 முறை. நம்ம ஒரு நாள் விடக்கூடிய அந்த சுவாசத்தின் அளவு 21,600 முறை சுவாசிக்கிறோம். 1000க்கு ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லுன்னு. அப்படியே நம்ம சொல்லி பழகினா நம்ம எதை செய்தாலும் நம்முடைய மனசு அந்த நாமத்தை சொல்லும். இது நம்மலாம் அதை சொல்லும்போது சமையல் பண்ணுறோம். நாமத்தை சொல்லி அரிசியை போட்டிங்கன்னா அந்த சோறு பிரசாதமாக இருக்கும். அதை உண்ணக்கூடியவங்கள்லாம் வாழ்வார்கள். நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்? டிவியில் சீரியலை போட்டு விட்டுட்டு அரிசியை போட்டால் அங்கே என்ன அலையாற்றல் இருக்கோ அதுதான் வரும். அப்புறம் ஏன்டா இப்படி வருதோன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு வந்து சேருகிறது. சிவசிவன் ஏன் சொல்ல வரல அப்படின்னா, சிவசிவ என்கிலர் தீவினையாளர்.
உன்னுடைய தீவினை அந்த நாமத்தை சொல்ல விடலேனர். அப்படியே சொல்லி பழவிட்டா நம்ம சிவத்தன்மையை அடையலாம் என்று கூறுகிறார். அதனால் எல்லா அடியார்களும் நமக்கு இந்த நாம மகிமையை சொன்னார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்க்கு இறையவன் எளியவன் ஆகிறான். இறைவன் யாருக்கு எளியன் ஆகிறான்? அவன் மீது அன்பு கொண்டு அவன் நாமாவை சொன்னால் எளியவன் ஆகிறார். எப்படி கடல்ல போட்ட பிறவன் தெப்பமாக மாறினார் என்றால் அந்த நாமம் அவரை கரையேற்றியது. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை தெரிந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் வாய்ச்சினோ நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. அப்ப நமக்கு துணையாக வருவது யாரையெல்லாமோ துணைங்கிறமே, அந்த துணையெல்லாம் ஒரு காலகட்டம்தான். அந்த துணை நம்ம கடைசி வரையும் வருமா? வராது. அதையும் திருமலர் அருமையாக சொன்னார். ஊரெல்லாம் கூடி ஒழுக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேர் வைத்து சூரியங்காட்டிடை கொண்டு சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு அருந்தனரே. இந்த ஊரில் உள்ளவெல்லாம் வந்து பெட்டியான்னு எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் உன்னுடைய பேர் பதவி புகழ் நீ பின்னாடி போட்டிருக்கே ஒரு 10 அண்ணா எல்லாம் போயிடும். மக்களாக புதுசாக ஒரு பேர் வைப்பாங்க. அதன் பிறகு சுடுகாட்டில் கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கி அதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி இப்படி ஒருத்தன் இருந்தாங்கிறதே மறந்துடுவாங்க. இவங்களாம் நமக்கு துணையா? நமக்கு துணை எது? நீ செய்யக்கூடிய தொண்டு. எவ்வளவு முறை இறைவனுடைய நாமத்தை சொன்னாய்? நெல்லையப்பர் கோயிலை எத்தனை நாள் வளமாக வந்தாய்? காந்திமதி தேவியிடம் எவ்வளவு கண்ணீர் வடித்தாய்? வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதினால் அவனே நம்மை தேடி வர தயாராக உள்ளான். இதுக்கும் ஒருபடி மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். மற்றவற்றெனக்கென்னின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேற்று சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவேனர். அப்போ அந்த இடத்துல கூட அவனுடைய செயலில் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவருடைய இல்லத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாரும் இருக்காங்க. சோமாசி மாற நாயனார் அங்கே இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்தவர் கொஞ்சம் கீரையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா சேரமான் பெருமானோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த அம்மா இவங்க 2 பேரும் பேசிட்டு தானே இருக்காங்கன்னு அந்த கீரையை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து, அப்பா சோமாசி மாற நாயனார் கீரை கொடுத்தார், நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, 2 பேரும் கொஞ்சம் ஆஞ்சு தாங்களேன் அப்படின்னு 2 பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவங்க ஆஞ்சு கொடுத்தாங்க. இவர் பார்க்குறார் 2 பேரும். ஒரு கீரையை எடுத்து டேபிளில் வச்சுட்டார். ஒருத்தர் கொடுத்தாரு சேரமான் பெருமான். அந்த கீரையை கொண்டு போய் சமையல் பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அந்த பூஜைக்கு எல்லா உணவும் பரிமாறப்பட்டு பூஜை பண்ணாங்க. அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். பறவை நாச்சியார் கேட்டார், என்னம்மா யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இல்லை, கீரையை கொடுத்துக்குமே நம்ம கொடுத்ததை சமையல் பண்ணாரு, சுந்தரர் கொடுத்ததை அப்படியே வச்சுட்டாருன்னு தானே நினைக்கிறீங்க. நான் உணவை சமைத்தால் அதை இறைவனுக்கு படைத்து பூஜை செய்வேன். ஆனால் அவர் ஆஞ்சு தந்தாரே கீரை, அது அர்ச்சனை ஆயிட்டுன்னார். எப்படி அர்ச்சனை ஆச்சு? கீரையை ஆஞ்சு கொண்டு இருக்கிறார், சேரமான் பெருமாண்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய மனம் சொல்லுனா நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு கீரையை ஆஞ்சிட்டார். அதனால் அது பூஜை செய்யப்பட்டதா ஆயிட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, எத்தொழிலை செய்தாலும் ஏதவசைப்பட்டாலும் சித்த மனம் மோனத்தே இருக்கட்டும்னார். இறை சிந்தனையோடு நாம் ஒரு செயலை செய்தால் இந்த உலகத்திலும் வாழ்வாங்கு வாழலாம், மறுமை இன்பத்தையும் நல்லபடியாக வாழலாம்.
அதற்கு எல்லா வல்ல இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். இப்போ ஒட்டுமொத்த செய்தியா, இந்த உடலை நன்றாக பேணி பாதுகாப்போம், மனதை அலைய விடாமல் ஒருமுகப்படுத்துவோம், மூச்சு பயிற்சியின் மூலமாக பிராணத்தை கட்டுப்படுத்தி கொஞ்ச நேரமாவது நம்முடைய இயந்திர வாழ்க்கையில் அரை மணி நேரமாவது இறைவனை சிந்தித்து இந்த மனதை இறைவனோடு செலுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எண்ணினால் அந்த அம்மாவுடைய 16 பேர்களாகிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு ஊட்டு கண்டாய் அலையாளி மருதியலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே அருள்வாய் காந்திமதி தேவியே அருள்வாய் உலகமையே என்று அந்த தேவியினுடைய திருவடியை வணங்கி இதுவரையிலும் நல்ல ஒரு சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த நல்லுளங்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை நன்றியோடு தொட்டு வணங்கி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும்பலில் திருவாவடுதுறை வாழ் குருநம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தலைக்க மாதோ வான்மையில் வடாது வேக மலிவளாம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என வாழ்த்தி மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஓம் ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நெல்லையப்பனே போற்றி, காந்துமதி தாயே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.